திருப்பூர்ல இருக்கேங்க. திருப்பூர்ல ஜெயம் கார்ஸ் கோவில் வழியில இருக்கு. நம்ம ரெகுலர் அப்டேட் இந்த வீடியோலயும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கார் கிட்ட பார்க்க போறோம். எல்லா காருமே பாத்தீங்க அப்படின்னா ரெடி டு யூஸ் குவாலிட்டியான கார்கள் தான். திருப்பூர்ல ஜெயம் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கோவில்வழி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குங்க. கோவில்வழி பஸ் ஸ்டாண்டுக்கும் நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஜெயம் கார்ஸ். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல ரொம்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் குவாலிட்டியான கார், நல்ல கஸ்டமர்ஸே நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க என்னென்ன கார்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நிசான் மைக்ரா, டஸ்டர், அதுவும் நம்ம TN 55 9695 நம்ம புதுக்கோட்டை நம்பரு. ரெனால்ட் குவிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஈஸியா வந்து அக்சசபிளான ஒரு கார் தாங்க. அப்புறம் ஹேட்ச்பேக், செடானு நிறைய கார்கள் பார்க்க போறோம். என்னென்ன கார்லாம் என்னென்ன பிரைஸ் இருக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் நம்ம வேகமா பார்த்துடலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, நம்புறேன் சூப்பரா இருக்குன்னு. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். அதே மாதிரி நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சப்போர்ட்னால நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய கார்களை நல்ல ரேட்டுக்கு, நல்ல குவாலிட்டியான காரை கம்மியான ரேட்டுக்கு அவங்களும் கொடுக்க முயற்சி பண்றாங்க. நானும் ஒரு நல்ல ஷோரூமுக்கு தேடி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கு. அது இல்லாம நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய ஆடியன்ஸுக்காகவே நிறைய குவாலிட்டியான கார்களை மார்க்கெட் பிரைஸோட எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 குறைச்சு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ரெகுலர் அப்டேட் ஆன ஷோரூம்லாம் முயற்சி பண்றாங்க. புது ஷோரூம் நிறைய வந்து நம்மளுக்கு அழைப்பு இருக்கு. நம்ம புது ஷோரூம்ல நிறைய வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்படிங்கறனால ரெகுலர் ஷோரூம்ஸ் நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜெயம் கார்ஸ் உடைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். வருங்காலத்துல நல்ல நல்ல ஷோரூம்களை உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கிறேன். வாங்க கார்கள் பார்க்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்க? நானும் சூப்பரா இருக்கேண்ணே. ஓகேண்ணா, இந்த திருப்பூர் ஜெயம் கார்ஸ் கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க ஊத்தங்கரையில ஷோரூம் வச்சிருக்கீங்க, நம்ம ரெகுலரா கஸ்டமருக்கு தெரியும். ஆமாங்கண்ணா. சரிண்ணா, உங்களோட இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கங்கண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணா, என்னோட நேம் ராமஜெயம்ண்ணா. நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தாராபுரம் ரோடு கோயில்வழி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெயின் ரோடு போற ஒரு 100 மீட்டர் பேஸ்ல நம்மளோட ஆபீஸ் மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு ஆபீஸ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரைங்க. சோ அதுவும் அப்டேட்ல பாத்திருப்பீங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரையில திருவண்ணாமலை பைபாஸ் மெயின் ரோட்லயே, அதுவும் மெயின் ரோட் பேஸ்ல இருக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஜெயம் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வண்டி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியா எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட சிங்கிள் ஓனர், அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷனே வந்து வண்டி இருக்காதுங்க. மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதிகமா கொண்டு வந்திருக்கிறோம். சோ எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. சோ அண்டர் பார்ட்ஸ், கிளட்ச், ஏசி, சஸ்பென்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம செக் பண்ணி தான் எடுப்போம். எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இருக்காதுங்கண்ணா. ஜஸ்ட் நீங்க ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி நம்ம கொண்டு வந்திருப்போம்னா. உங்களுடைய டீடைல்ஸ் பாத்துக்கலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் என்ன கார்னே பாக்குறோம் அண்ணா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிசான் மேக்னெட்டுங்கண்ணா. சோ 2022 மாடல், சிங்கிள் ஓனர்னா, வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. சோ வண்டி எக்ஸல் வேரியன்ட், பெட்ரோல்ல ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானா. சோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துரும்னா, ABS வந்துரும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துரும்னா. சீட் கவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஃபேப்ரிக் சீட் கவர்லயே இருக்கு. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே இருக்கு. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு 80% பட்டன் இருக்கும். ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கணும். ஒரு புது வண்டி எடுத்தா என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அதே ஃபீல்ட்ல தான் வண்டி வச்சிருக்காங்க. ஏன்னா லோ மைலேஜ் ஓடின வண்டி தான், வெறும் 15,000 தான் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி இது வந்து பெட்ரோல் தானே? பெட்ரோலுங்கண்ணா. பெட்ரோல் ஒரு காம்பாக்ட் SUV வண்டிங்கண்ணா. நம்ம மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 இருந்து 18 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே, நிசான்ல வந்து ஒரே காரை போட்டு ஃபேமஸா இருக்குதுன்னா மேக்னெட் தாங்கண்ணா. வண்டி அட்டகாசமா இருக்கும், ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸும் சரி, நம்ம மெயின்டெனன்ஸும் சரிங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஓகேண்ணா, இந்த காருக்கு எவ்வளவு கேக்குறீங்க, என்ன ஃபைனான்ஸ் கிடைக்குண்ணா? ஆனா இது 2022 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 15,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 5,85,000 கோட் பண்றோம்னா, பிக்சட் கிடையாதுங்க. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 10,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல எங்க இருந்து வந்தாலும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்த வண்டி போயிருமா? போயிடலாங்கண்ணா. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு முகப்பலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலைட் i20ங்கண்ணா. 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். சோ வண்டி அப்படியே புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே மாதிரி ஃபீல்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு ஆஸ்டா வேரியன்ட்னா, சோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க பெட்ரோல்ல. சோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துரும்னா, ABS வந்துரும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்கண்ணா. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. சோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லா ஆப்ஷனும் வந்துரும்னா. ரியர் ஏசி ஆப்ஷனும் வந்துரும். சோ டைமண்ட் கட் அலாய் வந்துரும்னா. 4 டயரும் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்டோன் டயர் தானே. 90% கண்டிஷன்ல இருக்கு. வண்டி எடுத்தா ஒரு சின்ன ஒர்க்கு கூட கிடையாதுண்ணா. ஒரு நெயில் கிராச்சஸ் கூட கிடையாதுங்க. புது வண்டி என்ன கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்களோ அதே கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு எலைட் i20 வேணும், ஒரு நல்ல ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி பிரீமியம் லுக்கா இருக்கு, இந்த வண்டி எடுக்கலாம். ஆமாங்க. எனக்கு என்னமோ வித்தியாசம், இந்த i20 மாதிரியே தெரியல. இது ஒரு முகப்பு இந்த சைடுல மட்டும் அந்த கிரில் வித்தியாசமா இருக்கும். ஆமாங்கண்ணா.
எலைட் i20 தாங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 5,99,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஹோண்டா ஜாஸ்ங்கண்ணா, விஎக்ஸ் வேரியன்ட் டாப் வேரியன்ட்னா சிவிடி ஆட்டோமேட்டிக்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 52,000 கிலோமீட்டர் தானே டிரைவிங் இருக்கும். ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஒரு டாப் எண்ட் மாடல்னா கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்கண்ணா. ஆட்டோமேட்டிக் சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துருங்கண்ணா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே எல்லா ஆப்ஷன் வந்துருங்கண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடா வந்துரும்னா கம்பெனிலே. ரியர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம்லாம் ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கும். ஜாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உட்கார்ற மாதிரி பேக்லயுமே கம்ஃபர்டபுளா இருக்குங்கண்ணா. ஒரு மினி எஸ்யூவினே சொல்லலாங்க வண்டி ஜாஸை பொறுத்த வரைக்கும். ஆமா, வண்டி கிளீனா இருக்குண்ணா, எடுத்த எந்த வேலையும் கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக் ஒரு லைட் யூஸ்டு வெஹிக்கிள்லாம் ஓப்பனா சொல்லலாம். வெறும் 52,000 தான் வண்டி டிரைவிங் ஆயிருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஒரு ஆட்டோமேட்டிக்ல சிவிடி ஆட்டோமேட்டிக் வேணுன்றவங்க தாராளமா இந்த ஹோண்டா ஜாஸ் ட்ரை பண்ணலாங்கண்ணா. ரொம்ப ஸ்மூத்னஸா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா. ஜாஸ் மார்க்கெட்டே வேற, ஒரு பிரீமியம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதை வச்சிருப்பாங்க. வண்டி உங்களுக்கு ஐடியில இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஐடியில ஓடுறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்னஸா இருக்குங்கண்ணா. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,99,000 கோட் பண்றேன்னா பிக்சட் பிரைஸ் கிடையாதுன்னா இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனா லோன் ஆனா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான டாடா நெக்ஸான் தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்ல டீசல் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்குன்னா இது 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எக்ஸ்எம் வேரியன்ட்ங்கண்ணா. டீசல்ல ஒரு மிட் வேரியன்ட் வண்டி. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. ரொம்ப பிரீமியமா வண்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெறும் 53,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. 53,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச்ஸ்கிரீன் செட், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்ல டீசல் 20ல இருந்து 22 வரையுமே மைலேஜ் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாங்க. ஆமா, டீசல்ல உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். நல்ல மைலேஜ் நான் வண்டி ரொம்ப பிரீமியம். அது வாசனையே நல்ல ஒரு பிரீமியமான வண்டியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கன்னா. சீட் கவர்ல மட்டும் லைட்டா ஒரு டேமேஜ் இருக்கும், அவ்வளவுதாங்க. மத்தபடி வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸும் சரி, உங்களுக்கு மைலேஜும் சரி, எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். வண்டி கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர்ல வந்துருங்கண்ணா. செம்மையா இருக்கும். இதெல்லாம் வண்டி ராயல் லுக்கா இருக்கும். வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. ஜஸ்ட் நீங்க அப்படியே எடுத்து ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். 2020 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் ஆட்டோமேட்டிக் வெறும் 53,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 6,45,000 கோட் பண்றேன். நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க. பெட்ரோல் வண்டியே 6 to 7 லட்சம் வரையும் கோட் பண்ணுவாங்க. நம்ம டீசல் ஆட்டோமேட்டிக் 6,45,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாதுன்னா இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கிருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்ல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இதத்தான் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும். ஆனா 0 டவுன் பேமெண்ட் ஒரு மந்த்லி இன்கம் இருந்தா இந்த கார் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. யாருக்கு சூட்டபிள்? அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 35,000 ரூபாய்க்கு மேல சேலரி வருவாங்க. ஒரு இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 15,000 வரைக்கும் என்னால கட்ட முடியும் அப்படின்றவங்க தாராளமா ஃபுல் லோன் உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணே. நம்ம நெக்ஸ்ட் கார் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஒரு செல்லரி தானே கொண்டு வந்திருக்கோம். ஜெட்எக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா 88,000 கிலோமீட்டர் டிரைவிங் இருக்குங்கண்ணா. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி மேஜரா எதுவுமே இருக்காது. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஒரு ஜெட்எக்ஸ்ஐ வேரியன்ட் தானே, டாப் வேரியன்ட். டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்து டச்ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஆடியோ எல்லாமே வந்துடும். சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆமாங்கண்ணா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு ஹேட்ச்பேக் வேணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் மைலேஜ் ஆட்டோமேட்டிக்கோட மைலேஜும் வேணும்ன்றவங்க செல்லரியா தாராளமா ட்ரை பண்ணலாங்கண்ணா. வண்டியில மேஜரா டென்ட் ஸ்கிராச்சஸ் கிடையாதுன்னா அங்கங்க ஒரு 2-3 இடத்துல மட்டும் சின்ன மைனர் கிராச்சஸ் தான் இருக்கும். பெரிய மேஜரா இந்த மாதிரி. ஆமாங்கண்ணா, அதுவுமே ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் பம்பர் கிராச்சஸ் தானே. வண்டி நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன், 100% கிளர்ச்சி எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,69,000 கோட் பண்றேன்னா பிக்சட் பிரைஸ் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல எல்லாருக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, 50,000 இருந்தாலும் போதும் தாராளமா. நான் சிபில் நல்லா இருந்ததுன்னா சரிங்கண்ணா. ப்ரொஃபைல் உங்க ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணி ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். அருமையான காரணம். ஆமாங்க. அண்ணா நெக்ஸ்ட் என்னண்ணே?
ப்ரோ இன்னைக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான எஸ்யூவி தானே கொண்டு வந்திருக்கிறோம். சோ டஸ்டர்னா நம்ம எப்பயுமே எல்லா வீடியோலயும் ஒரு டஸ்டர் நம்ம எப்பயுமே அப்லோட் பண்ணிடுவோம். ஆமா, ஆனா இது 2014க்கு 15 ரிஜிஸ்ட்ரேஷன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1,02,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா வண்டி டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு 85ல ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி RXL வேரியன்ட் தான். டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சோ சீட் கவர்லாம் பாருங்க நல்ல பிராண்டடா போட்டுருக்காங்க. கட் மேட், ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு. சோ 4 டயரும் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் டயர்னா 100% கண்டிஷன். 4 டயரும் புது டயருங்கண்ணா. சோ உங்களுக்கு 85 PS டஸ்டர்ல சொல்லவே வேண்டியது இல்லைங்க. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 22 வரையுமே தாராளமா கிளைம் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒரு அல்டோ ரேஞ்சுக்கு சொல்றீங்களே, அல்டோ காரே அது கம்மியா தான் கொடுக்கும் பெட்ரோல். SUV டைப்ல டஸ்டர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊத்தங்கர பிரான்ச்ல போட்ட ஃபர்ஸ்ட் வண்டிங்கன்னா நம்ம டஸ்டர் இதே சேம் பிரவுன் கலர் தான் போட்டிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா டஸ்டர் தான் எடுத்துட்டு போனாங்க ரெடி கேஷ் கொடுத்துங்க. சோ டஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தானே தெரியும் அதோட ஃபீல். ஏன்னா இவ்வளவு பெரிய வண்டி, மைலேஜும் சரி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. வண்டி ஓட்டுறது ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆமாங்கண்ணா. சோ 2014க்கு 15 ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஷோரூம் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டினா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 4,49,000 கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்கன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே. அடுத்து ஒரு கார் என்னது வித்தியாசம்? நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான செடான் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் தான். ஃபோர்டு அஸ்பயர்னா ட்ரெண்ட் பிளஸ் வேரியன்ட் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்னா. ஸோ ஒரு டீசல்ல மைலேஜ் கிங்னே சொல்லலாங்கண்ணா. ஒரு செடான் வெஹிக்கிள் நல்ல மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த செடான் அஸ்பயர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஏன்னா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 24 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாம். 24? ஆமாங்கண்ணா. 22 கேரண்டியா கிடைக்குங்கண்ணா மைலேஜ். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும். ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% பட்டன் இருக்கு. வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதனால தான் இந்த டாக்டர்ஸ்லாம் இந்த வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதாங்க. ஃபோர்டு அஸ்பயர் யூஸ் பண்ணாங்கன்னா தெரியும்ண்ணா. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும், பில் குவாலிட்டியுமே ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. மைலேஜும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தன வரைக்கும். ஸோ ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கண்ணா. 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா டீசல் மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா செடான் வெஹிக்கிள். இது 2015 செகண்ட் ஓனருக்குன்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,69,000 கோட் பண்றேன். பிக்சர் பிரைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணே. 70,000 தான் போதும். டவுன் பேமெண்ட் 70,000 இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே காரணம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு கப்பலாட்டம் ஒரு செடான் வெஹிக்கிள் தானே சொல்லணும். ஸோ 2018 மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்கோடா ராபிட் எலகன்ஸ் வேரியன்ட்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி 1,55,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்கும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கன்னா ஒரு எல்லா மேஜர் சர்வீஸும் பார்த்துட்டாங்க. நீங்க இன்னும் 1 lakh கிலோமீட்டர் எந்த ஒரு மேஜர் சர்வீஸும் நீங்க பார்க்க வேண்டியது கிடையாதுங்கன்னா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டுருக்காங்க. ஸோ ரேர் ஏசி ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா. ஸோ கட் மேட், ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட கிடையாதுங்கண்ணா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஒரு எலிபென்ட் கிரே கலர்ல, அதாவது TN73 நம்பர்ல வண்டி வந்திருக்குங்கண்ணா. எடுத்த எந்த மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. மைலேஜும் சொல்லவே வேண்டாங்க. உங்களுக்கு 20ல இருந்து 22 வரையுமே கிடைக்கும். பில் குவாலிட்டி அட்டகாசமா இருக்குங்கண்ணா. ஸோ ரேபிட் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% பட்டன் இருக்குன்னா வித் கம்பெனி அலாய் வீலோட வந்துடும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு லக்ஸுரி செடான் வேணுன்றவங்க தாராளமா இந்த ஸ்கோடா ராபிட் ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஓகே, இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 6 லட்ச ரூபா கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 10,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. வெறும் 10,000 இருந்தா போதும். 10,000 இருந்தா போதும்னா இந்த ஸ்கோடா ராபிடுக்கு நம்ம ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நம்மளால எவ்வளவு இனிஷியல் கட்ட முடியுமோ அதை வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லோன் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து நம்ம கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டும் போது ஒரு சிரமம் தெரியாது. ஆமாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கார் போயிருவோம். அடுத்து எங்க ஊர் நம்பர், அதுவும் ஃபேன்சி நம்பரோட ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க. நிசான் டெரானோ வாங்கினா. சோ XL வேரியன்ட் 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து டீசல் 85 PSல டாப் எண்ட் வெஹிக்கிள் தான். வண்டி 1,30,000 ரன் ஆயிருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்து டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்கன்னா சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருப்பாங்க.
ஸோ வண்டியில பாடி லைன்ல டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. 4 டயரும் ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்கும். கம்பெனி டைமண்ட் கட் அலாய் வீலோட வந்துருங்கண்ணா. ஆனா இந்த நிசான் டெரோனோ எந்த கஸ்டமர் அதிகமா விரும்புவாங்க, யாருக்கு சூட்டபிள் ஆகும்? ஆனா டெரனோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல இருந்து 22 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாங்க. சோ இன்னொன்னு லக்ஸரிங் தான். சோ ஒரு எஸ்யூவி டைப்ல மைலேஜும் வேணும், லாங் ட்ரிப் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கேஜ் பூட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்காந்துட்டே போலாங்க. அவ்வளவு பெருசு வந்து பாத்தீங்கன்னா பூட் பேஸ் இருக்கும் டெரனோ பொறுத்த வரைக்கும். சோ ஒரு லக்ஸரியான வெஹிக்கிள்னே சொல்லலாங்க. இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, அதுவும் ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கன்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 4,99,000 கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்கன்னா. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே. ஆனா அடுத்து என்ன வண்டி பாக்குறோம்? ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான டஸ்டர் தானே பார்க்க போறோம். சோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, 85 PS-ல. சோ ஒரு டாப் எண்ட் வேரியன்ட்ல ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்குண்ணா. டீசல் ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். சோ 1,32,000 கிலோமீட்டர் டிரைவிங் ஆயிருக்கும். ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா வண்டி. சோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்து டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா இதுல. சோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்கு. வித் கம்பெனி அலாய் வீலோட வந்துருங்கண்ணா. ஆட்டோமேட்டிக்ல க்ரூஸ் வந்துருது. ஆமாண்ணா, இது டாப் எண்ட் வெஹிக்கிள் தான். நல்ல மைலேஜும் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 18 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்ல டீசல்ல ஒரு 18 வரைக்கும் மைலேஜ் வேணும்ன்றவங்க இந்த டஸ்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. சோ இந்த வண்டி அதே மாதிரி தாங்க. உங்களுக்கு பூட் பேஸும் சரி, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், சோ மைலேஜ், சோ எல்லாமே லாங் டிரைவ் போறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியும் கிடைக்கும். நல்ல எஸ்யூவினே சொல்லலாங்கண்ணா டஸ்டரை பொறுத்த வரைக்கும். சோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் டீசல்ல இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 4,99,000 கோட் பண்றோம். பிக்சட் கிடையாதுங்க. ஒரு சின்ன டிஃபரன்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்கண்ணா. ஆனா ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 50,000 இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, லோன் ஈஸியா கிடைக்கும். ஈஸியா கிடைச்சிரும்ண்ணா. ஆனா நெக்ஸ்ட் வண்டி பார்க்க வித்தியாசமா இருக்கேன். சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெனால்ட் குவிட் கிளாம்பர் எடிஷன் தானே பார்க்க போறோம். சோ ஒரு தரமான ஹேட்ச்பேக்னே சொல்லலாங்கண்ணா இது. சோ இது 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி 1,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். சோ இது கிளாம்பர் எடிஷன் 1000 cc டாப் எண்ட் மாடல் தான். சோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துரும், ABS வந்துரும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துரும், ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருப்பாங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% பட்டன் இருக்கும். சோ கட் மேட், ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எக்ஸ்ட்ரா எல்லாமே இன்பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு டாப் எண்ட் வேரியன்ட்ன்றதுனால 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், டியூல் ஏர் பேக், ABS எல்லா ஆப்ஷனும் வந்துரும். செமி அலாய் வீல் வரைக்கும் வந்துருங்கண்ணா. சோ ஒரு 1000 cc வண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மைலேஜிங்னா. சோ உங்களுக்கு குவிட்ட பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ல இருந்து 20 வரையுமே தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம்னா. சோ ஒரு ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான வண்டிங்க. ஒரு பைக் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு சிட்டிக்குள்ள ஒரு பைக்ல நம்ம போறோம் அப்படின்னாக்கல சோ தாராளமா ஒரு கார் ஒரு 4 பேர் வந்து ஒரு ஏசி போட்டு தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குவிட்ல போய்க்கலாம்னா. அது பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 4,000 to 5,000 இருந்தா போதும். ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு போய் வருஷத்துக்கு ஒன் டைம் பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஓகே, இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா இது 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. சோ டாப் எண்ட் மாடல்னா திருப்பூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,90,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ் கிடையாது. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ட்ல நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே, நம்ம அடுத்த கார் போமா? போயிடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ரெனால்ட் குவிட்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. சோ ஒரு 1000 cc வெஹிக்கிள் தானே இது. சோ பாடியில ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், கம்பெனி டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. கம்பெனி ஒரிஜினல் ஃபேப்ரிக் சீட் கவர்ல இருக்குங்கண்ணா. 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% பட்டன் வந்துடும். புது டயர் பேண்ட் மாதிரி தானே இருக்கு. நல்லா இருக்கு டயர் பேண்ட். டயர் நல்லா இருக்குங்கண்ணா. சோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹேட்ச்பேக் யூஸ் பண்ணணும், அதுவும் மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வரையும் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெனால்ட் குவிட் எடுக்கலாங்கண்ணா. வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் நீங்க அப்படியே எடுத்து ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் முதல்ல எவ்வளவு கிடைக்கும், என்ன கேக்குறீங்க? ஆனா இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,10,000 கோட் பண்றோம்னா பிக்சட் கிடையாதுன்னா. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 25 ரூபா இருந்தா போதும். ஆமாங்கண்ணா. ஆனா அடுத்து போலோ சொல்லுங்கண்ணே, நம்ம ஃபேவரட். ஆனா போலோ வந்து பாத்தீங்கன்னா 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல்னா கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட் 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. சோ வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்கண்ணா. டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க.
ஒரு மிடில் வேரியன்ட் வண்டி தாங்கண்ணா. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும்னா. டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடா போட்டிருக்காங்க. ஸோ ரியர்லையும் பாருங்க, எந்த ஒரு டென்ட் டேமேஜ், இந்த மாதிரி சீட் கவர்ல டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பாடி லைனும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கண்ணா. ஸோ போலோ பத்தி சொல்லவே வேண்டாங்க. மைலேஜ் உங்களுக்கு 20ல இருந்து 22 வரையுமே தாராளமா கிளைம் பண்ணிக்கலாங்க. ஸோ பில் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். ஒரு லாங் டிரைவ் போறோம், ஒரு ஹேட்ச்பேக்ல ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி போலோ வந்து ட்ரை பண்ணலாங்கண்ணா. அண்ணா எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனா இது 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,99,000 கோட் பண்றோம்னா பிக்சட் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம்னா. இந்த வண்டிக்கு ஒரு 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் அல்லது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே அண்ணா, அடுத்து சொல்லுங்கண்ணே, இந்த கப்பல் ஒன்று சொல்லுங்கண்ணே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஹோண்டா சிட்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வி வேரியன்ட்னா 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் சிவிடி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா. ஸோ 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்கண்ணா. வண்டியோட ஆட்டோமேட்டிக்னா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்கும். சீட் கவரும் பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்கண்ணா. கட் மேட், ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே எக்ஸ்ட்ரா பில் பண்ணிருப்பாங்க. ஹோண்டா சிட்டியே பிராண்டட் தானே? ஆமாண்ணா. ஐவிடெக் பெட்ரோல். ஆமாண்ணா, ஐவிடெக் பெட்ரோல்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. கலர் பாத்தீங்களா, இங்க இருந்து பிளாக் மாதிரி தெரியும். நவப்பழ கலர்னா பிரவுன் கலருங்க. ஸோ வண்டியில எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. நான் வண்டி எடுத்தா ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். எடுத்தா எப்பயுமே நம்ம கிட்ட சொல்ற மாதிரி தாங்கன்னா வண்டியில வந்து மேஜர் கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க. அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச், ஏசி எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ மேஜர் ஒர்க் வரதுக்கு சான்சஸ் கிடையாதுங்க. வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆட்டோமேட்டிக்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,89,000 கோட் பண்றோம்னா பிக்சர் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. ஓகே, பர்சனலா கேக்குறேன், இந்த வண்டியோட குவாலிட்டி எப்படி இருந்தது? ஆனா வண்டி வெல் மெயின்டைன் பண்ண வண்டிங்கண்ணா. சோ வண்டியில எந்த ஒரு மேஜர் ஒர்க்குமே கிடையாது. வண்டி கிளீனா இருக்கு. சோ அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச், மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கியர் பாக்ஸ் தாங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 100% கண்டிஷன்ல தான் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இன்ஜின் நீங்க சொல்லவே வேண்டியதுல, ஹோண்டா சிட்டி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரிலேபிளா இன்ஜின். சோ அதெல்லாம் ஒரு 3 lakhs கிலோமீட்டர்லாம் தாராளமா வந்து டிரைவ் பண்ணலாங்கண்ணா. எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் வராம கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கலாம். மத்தபடி எடுத்தா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுண்ணா. ஜஸ்ட் நீங்க ரன் பண்ற மாதிரி தானே இருக்கும். ஓகே, அடுத்த கார் பாத்திரலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூபா பட்ஜெட்குள்ளார ஒரு 8 பேர் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ஜாய் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்கன்னா. ஸோ ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி தானே. ஸோ 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 72,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா. வண்டி நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஒரு எல்எஸ் வேரியன்ட், மிடில் வேரியன்ட் வண்டி. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்கண்ணா பிராண்டடா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரூப் ஏசியும் வந்துருங்கண்ணா. நல்ல ஒரு 7 சீட்டட், 8 சீட்டட். ஆமாங்கண்ணா. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு லேட்டஸ்ட்ல, அதுவும் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல, ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி வேணும், ஒரு 3 lakhs பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த என்ஜாய் ட்ரை பண்ணுங்க. வண்டி நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% பட்டன் வந்துருங்கண்ணா. எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கன்னா வண்டி அப்படியே நம்ம ஓட்டுற கண்டிஷனா தான் கொண்டு வந்திருக்கிறோம். பெரிய டென்ட் கிராச்சஸ், அந்த ரஸ்டிங் எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னா. விண்ட்ஷீல்டு மட்டும் லைட்டா கிராக் ஆயிருக்குங்கண்ணா. சோ இது விண்ட்ஷீல்டு மட்டும் நம்ம மாத்தியே கொடுத்துடலாங்க. நீங்க மாத்தியே கொடுத்துடலாங்கண்ணா. மத்தபடி எந்த வேலையும் கிடையாதுங்கண்ணா. ஓகேண்ணா, எவ்வளவு கேக்குறீங்க இது? 2014 மாடல் சிங்கிள் ஓனர் என்ஜாய் எல்எஸ் பெட்ரோல் வேரியன்ட்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,99,000 தான் நான் கோட் பண்றேன். இதுவும் பிக்சட் கிடையாதுங்க. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 to 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. வெளியில ரெடி பேமெண்ட் இருந்தா? ஆமாங்க, வெளியில இருந்தா இதுக்கு வந்து லோன் ஆப்ஷன் பண்ண முடியாதுங்க. சோ ரெடி பேமெண்ட் தான் பண்ண முடியுங்க. நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு, நம்ம கிருஷ்ணகிரி சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஒரு செடான் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். சோ 2013 மாடல் சிங்கிள் ஓனர் Volkswagen Jetta ஹைலைன் வேரியன்ட், டீசல் டாப் வேரியன்ட்ங்கண்ணா, மேனுவல்ல. சோ ஒரு ஃபேன்சி ரெஜிஸ்ட்ரேஷனோட கொண்டு வந்திருக்குண்ணா. 666 வண்டி நம்பர். சோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் சொல்லவே வேண்டியது இல்லைங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 8 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் வந்துடும் ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ மோட்டரைஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும், சீட்டு, மிரர் எல்லாமே எலக்ட்ரானிக் டைப் வந்துடும். ஸோ ரேர் ஏசி வென்ட்டும் வந்துடும். ஒரு லக்ஸுரி செடான் வெஹிக்கிள்னு சொல்லலாம். மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வரைக்கும், இந்த ஜெட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 வரைக்குமே மைலேஜும் கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ ஒரு திருப்பூர் ஸ்டேஷன்ல ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனா கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒயிட் கலர்ல. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 80% பட்டன் இருக்குண்ணா. வித் கம்பெனி அலாய் வீலோட வந்துருக்குண்ணா. ஸோ பில் குவாலிட்டி சொல்லவே வேண்டாங்க.
100% பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப சேஃப்டியான வண்டிங்கண்ணா. ஸோ ஃபீச்சர்ஸும் அதே மாதிரி ஃபுல்லி லோடடான வண்டி குவாலிட்டியா இருக்கும். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டினா 2013 மாடல் சிங்கிள் ஓனர்னா ஜெட்டா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 4,99,000 கோட் பண்றேன்னா, நீங்க மார்க்கெட்ல 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 4,99,000 கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா, இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோக்கல் பைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுக்கலாம். ஒரு இது ஆடி செக்மெண்ட் தானே? ஆடி A4 செக்மெண்ட் தானே வண்டி. சன்ரூஃப் மட்டும் தான் இல்ல வண்டியில, மத்த எல்லா ஆப்ஷனும் வண்டி கொண்டு வந்திருக்குங்க. நல்லா சொகுசா லாங் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர். தாராளமா ஒரு லாங் டிராவல் பண்ணணும், மைலேஜும் பிளஸ்ஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ டிக்கி ஸ்பேஸும் சூப்பரா இருக்கும். ஆமா, சீட்டுமே உள்ள பார்த்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ வண்டி வந்து லாங் டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு அட்டகாசமான வண்டினே சொல்லலாம்னா இது. ஓகே, நான் நெக்ஸ்ட் கார் போயிடலாங்க. ஸ்விஃப்ட் தான் கிடைக்க மாட்டேங்குதுண்ணே. நல்லா இருக்குண்ணே கலரு. ஆமா, நான் டீசல்லே கொண்டு வந்திருக்குன்னா. ஓகே, நான் ஸ்விஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்னா VDI ஆப்ஷனல் வேரியன்ட் 1,12,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கன்னா. ஸோ வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இல்லாம ஸ்விஃப்ட் அதுவும் ஒயிட் கலர்ல ஸோ ஒரு டீசல் வண்டி கொண்டு வந்திருக்குன்னா, எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க எடுத்து அப்படியே ரன் பண்ற கண்டிஷன் தானே. ஸோ ஒரு VDI இருந்தாலும் உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துரும்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்கண்ணா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடா போட்டிருக்காங்க. ஸோ டிரைவர் சீட் மட்டும் லைட்டா டேமேஜ், மற்றபடி நல்லா இருக்கும். ஒரிஜினல் சீட் கவர் நல்லா தானே இருக்கு. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், AC வந்துடும். ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட் எக்ஸ்ட்ரா எல்லாமே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியில பாடி லைனில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட பார்க்க முடியாதுன்னா, வண்டி வெல் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்குமே ஒரு ப்ளஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா மைலேஜ் தானா. ஆமா, 22 உங்களுக்கு தாராளமா நம்ம வந்து டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 தாராளமா எடுக்கலாங்கண்ணா மைலேஜ். வண்டியில எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுங்க. அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸ்விஃப்ட் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க டீசல் வண்டியில. ஸோ 2017 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் VDI ஆப்ஷனல் வேரியன்ட்னா இந்த ஒயிட் கலர்ல நல்ல தரமான வண்டி தானே. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 4,90,000 கோட் பண்றேன். பிக்சட் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா, இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கிருந்து வந்தாலும் சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே, வண்டி நல்லா இருக்குண்ணே, நல்ல குவாலிட்டியான வண்டிங்கண்ணா. ஓகே, அண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு ஹூண்டா இயான் தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வேணும்னா தாராளமா இந்த இயான் எடுக்கலாம்னா. ஸோ இது எரா பிளஸ் வேரியன்ட்னா 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. ஸோ AC நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எக்ஸ்ட்ரா எல்லாமே போட்டிருப்பாங்க. இதுவும் பாடி லைன்லாம் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனா தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற வண்டி எல்லாமே பாடி லைனும் சரி, அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச் எல்லாமே கிளீனா தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஏன் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனா இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,15,000 கோட் பண்றோம்னா, பிக்சட் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல இதுவும் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே, நிறைய கார்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பா நான் ஒரு 20 வண்டியோட டீடைல்ஸ் நம்ம பாத்துருப்போம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வண்டிக்கு மேல நம்ம திருப்பூர் பிரான்ச்லயே வந்து நம்ம ஸ்டாக் இருக்குங்க. இங்கேயும் ஒரு 30 வண்டிக்கு மேல இருக்குங்க. சோ அது இல்லாம ஊத்தங்கரையிலயும் நமக்கு ஒரு 10 to 15 வண்டி எப்பயுமே அவைலபிளா தான் இருக்கும். எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர், கேட்டலாக் நம்பர் கொடுக்குறோங்க. சோ டைம் எல்லாமே வந்து கவர் பண்ண முடியாது. சோ அதனால எல்லாத்துக்கும் வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே போட்டோஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். சோ வண்டிக்கு வேணா எல்லா எக்ஸ்பிளைனும் நான் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. இங்க உள்ள கார்கள் எந்த காரா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி பேசுறதோட கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கார் தான் எடுக்க போறோம்னா அவசியம் நேர்ல வந்து பாருங்க. இல்ல ரேண்டமாவும் உங்களுக்கு நல்ல காருன்னா நம்மளுக்கு நம்ம வீடியோஸ்ல உங்களுக்கு எல்லா விதமான செக்மெண்ட் காரையும் கொண்டாந்து சேர்க்கிறேன். ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல கார்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லா விதமான செக்மெண்ட் கார்கள் இருக்கும். நம்ம போடக்கூடிய எந்த ஷோரூமா இருந்தாலும் அந்த ஷோரூமுக்கு நேர்ல விசிட் பண்ணி காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. வந்து ஃபைனான்ஸ் வேணும்னாலும் நேர்ல வந்து பாருங்க. போன்லயே பேசுறதுனால நிறைய உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய கிடைக்கும். ஸோ நேர்ல வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1 to 1 உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால அவசியம் நேர்ல வந்து பாருங்க. கார்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். எல்லாமே ஒரு நல்ல கார்களை கொண்டாந்து சேர்க்கணுங்கிற நோக்கத்துல வேலை செய்யறோம். நல்ல கார்களை தேடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல வந்திருக்க கார்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எந்த கார் பிடிச்சிருந்துச்சோ அந்த காருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இங்க உள்ள கார்கள்ல என்ன கார் பிடிச்சிருக்கு, என்ன உங்களுடைய ஃபீட்பேக்கை ஒரு தெளிவான முறையில கமெண்ட் பண்ணுங்க. விலை அதிகம்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு செட்டே ஆகாத ஒரு கமெண்ட்ஸ் தான். ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸை போட்டு விடுங்க. என்னுடைய வீடியோ, என்னுடைய உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம்.
இந்த வீடியோக்கு எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.